எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபாகரன். என் சொந்த ஊர் தூத்துக்குடி தான். நான் இங்கே ஸ்கூல் படித்தது எல்லாமே இங்கே. அதுக்கப்புறம் நான் காலேஜ் படித்தது திருநெல்வேலியில் இருக்கிற பிஎஸ்என் காலேஜ். எல்லாருக்குமே இங்கேருந்து எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே இந்த காலேஜ் தெரிஞ்சிருக்கும். நான் அந்த காலேஜில் படித்து முடித்தது 2019. அதுக்கடுத்து அந்த காலேஜ் பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் எக்ஸாம் எழுத போகும்போதும் கரெக்டாக நான் பிஎஸ்என் காலேஜ் தான் போட்டு அங்கே தான் போயிட்டே இருந்தேன். இப்போது இனிமேல் அந்த காலேஜ் பக்கம் போவேனான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நான் எஸ்பிஐபிஓ அண்ட் ஐபிபிஎஸ்பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் 3 எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த 3 எக்ஸாமும் கிளியர் பண்ணதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது லிஸ்ட்டு போட்டால் நிறைய பேருக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். அதில் முக்கியமாக முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டுன்னா ராஜா சார் தான் எனக்கு. ஏன்னா நான் இங்கே இன்ஸ்டியூட்டுக்கு முதல்ல படிக்க வந்தது 2019 தான். ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி படிக்க வந்தேன், ரயில்வே போர்டுக்கு. அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சி, அதுக்கடுத்து பேங்கிங்கு. இப்படி தான் நான் பேங்கிங்குள்ளே வந்தேன். முதல்ல எடுத்தோடனேமே எல்லாருமே சொல்லுவாங்க, நான் பேங்கிங்காக வந்தேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே செகண்ட் சாய்ஸாக தான் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த நிலமை மாறும். ஏன்னா இப்போது பேங்கர் எல்லாருமே அவங்க பார்க்குறதே ஒரு வித்தியாசமாக இருக்கும். பேங்கர்னால் அவங்க எல்லாருமே எரிஞ்சு விழுவாங்க. அவங்க கவுண்டரில் போய் நின்னோன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. இப்படின்னு அவங்களோட கஸ்டமரோட பிரச்சனையை மட்டும்தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எம்ப்ளாயியாக இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை யாருமே பேச மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை மாறணும். அதுக்கு நிறைய நல்ல பேங்கர்ஸ் உருவாக்கணும். அதுக்கு இன்னும் நிறைய நல்ல பேங்கர்ஸாக நம்ம மாறணும். அதுக்கு இன்ஸ்டியூட் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போது நான் படிக்கிற டைமில் நான் பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லணுன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாருமே ஆப்வியஸாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும், ஆனால் கிடைக்காது. ஸோ இப்போது நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோன்னா நம்ம இடையில விட்டுட்டு போகணுன்னு மட்டும் எப்போவுமே நினைக்கக்கூடாது. என்கிட்ட இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ஒரு 4 வருஷம் இப்படி உட்காந்து படிச்சுட்ருக்கியடா, வேறு ஏதாச்சும் செகண்ட் ஆப்ஷன் வச்சுருக்கியான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கு செகண்ட் ஆப்ஷன்னு நான் இது வரைக்கும் எதையுமே நான் செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிட்டதே கிடையாது. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோன்னா அதை முடிச்சுட்டு வரணுன்னு நான் ரொம்ப ஸ்டபானாக இருந்தேன். அதை நிறைய பேர் இவன் என்னடா இப்படி இருக்கிறான், எந்த நம்பிக்கையில் போயிட்டுருக்கான்னே தெரியலேன்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் விட்டால் தான் நம்ம இந்த ஃபீல்டில் நிற்க முடியும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இப்போ இந்த சக்ஸஸை பார்த்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஓகே, இனி எல்லாமே முடிஞ்சிருச்சு, நமக்கு வேலை கிடச்சிருச்சு, நம்ம இனிமேல் லைஃப்பில் செட்டில்டு அப்படி இப்படின்னு எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் அது எதையும் நம்பிடாதீங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டம் இனிமேல் கண்டினியூ ஆகும். ஆனால் நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருப்போம். நம்ம கையில் ஒரு காசு இருக்குது, நம்ம கையில் வேலை இருக்குதுன்னு அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை நினச்சிட்டு லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்போம். ஸோ ஸ்ட்ராங்காக எஃபர்ட் போடுங்க. எதுலேயுமே நான் ஓகே இது போதும் அப்படின்னு செட்டில் ஆகிடாதீங்க. அடுத்தடுத்து என்னன்னு மட்டும் பார்த்து போய்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸில் எனக்கு கூட இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஸ்டியூட்டுன்னு எடுத்தோன்னா நான் இன்ஸ்டியூட்டில் சூப்பர் பேட்ச்சு, கிளாஸ் பேட்ச் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் பேட்செல்லாம் நான் வந்தது கிடையாது. சூப்பர் பேட்சில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்குமே நான் இண்டிவிஜுவலாக பேர் சொல்லி தேங்க்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். வெங்கட் அண்ணா, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எடுத்த நந்தினி அக்கா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, பிரபு அண்ணா, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ரிவ்யூன்னு ஒன்று ராஜா சார் வைப்பார். முதல்ல அந்த ரிவ்யூவை பார்த்து நிறைய பேர் பயந்து அதுக்காகவே படிக்கணும்னு நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ இன்னும் அந்த சூப்பர் பேட்சை பற்றி பேசணுன்னா நிறையவே இருக்குது. அதில் எல்லாருமே சொன்னாங்க அந்த என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகணுன்ட்டு. நான் சூப்பர் பேட்ச் நான் இது வரைக்கும் ஒரு 3 வருஷம் எக்ஸாம் எழுதினப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே கிடையாது. மெயின்ஸ் கிளியர் ஆச்சுன்னா அந்த 10 நாளில் உட்காந்து மாங்குன்னு 6 மாத கரண்ட் அஃபேர்ஸை அந்த 10 நாளில் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவேன். ஆனால் அது டோட்டலாக மாறினது இங்கே சூப்பர் பேட்ச் வந்த அப்புறம் தான். டெய்லி உட்காந்து நான் சின்ன எஃபர்ட் போட்டு டெய்லி ஒரு 10 நிமிஷம், டெய்லி ஒரு 1/4 மணி நேரம், டெய்லி ஒரு அரை மணி நேரம் இப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பித்து அது அந்த சின்ன எஃபர்ட்டு தான் கடைசியில் எனக்கு ஒரு பெரிய மலையை நவுட்டுறதுக்கே ஒரு தெம்பு கொடுத்தது. ஸோ அப்போது நான் போட்ட எஃபர்ட்டோட சக்ஸஸ் தான் இப்போ நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே அந்த எஃபர்ட்டை டெய்லி போடுங்க, செட்டில் ஆகிடாதீங்க. இது போதும்னு எப்போவுமே உட்காந்துடாதீங்க.
இன்னும் மேலே மேலே போயிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ ஜெயிச்ச ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்து பேங்கர்ஸாக மாறி இருக்கிற எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறையா அச்சீவர்ஸ் வரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு ராஜா சார், அண்ட் தேங்க்ஸ் டு சுரேஷ் அகாடமி, சுகேஷ் சார், அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு. இன்னும் நிறைய தேங்க்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த மேடையில் சொல்லிட்டே இருப்பேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.